வணக்கம். தமிழரசின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கடுமையாகும் சட்டம். இலங்கை பெண்களை ஆபத்தான சூழ்நிலைக்கு தள்ளியுள்ள பொருளாதார நெருக்கடி. கென்யாவில் நடைபெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம். நாட்டின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் வெளியிட்ட தகவல். ஆபாசப்பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கு. டொனால்ட் ட்ரம்புக்கு அடுத்த வாரம் தண்டனை அறிவிப்பு. சீனாவில் வேகமாக பரவுகிறது புதிய வைரஸ். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். மோட்டார் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உபகரணங்கள் தொடர்பான சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவதானம் செலுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். அதற்கமைய பல்வேறு நிறங்களில் மின்விளக்குகள் மற்றும் பல்வேறு தொழில்கள் கொண்ட ஹார்ன்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவையற்ற உபகரணங்களை பொருத்தியுள்ள வாகனங்கள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள் மற்றும் சுருங்கி வரும் வேலைவாய்ப்புகள் ஆகியவற்றால் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியில் பல பெண்களை கற்பனை செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளதாக தன்னார்வ நிறுவனம் ஒன்றை கோடிட்டு காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நெருக்கடியின் சுமைகளை தாங்கிக் கொண்டு உயிர் வாழ்வதற்கான ஒரு வழிமுறையாக ஆயிரக்கணக்கான பெண்கள் இணையம் மூலமாக தவறான விடயங்களை நோக்கி திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று நோயும் அதன் விளைவுகளும் இலங்கையின் பணியாளர்கள் மீது, குறிப்பாக பெண்கள் மீது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அத்துடன் பொருளாதார உறுதியற்ற தன்மையும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாகவே உள்ளது. இந்த கொந்தளிப்புக்கு மத்தியில் பெண்கள் கடன், சுரண்டல் மற்றும் உயிர் வாழ்வு சுழற்சியில் சிக்கித் தவிப்பதாக தேசிய பெண்கள் ஒற்றுமை என்ற தன்னார்வ அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கென்யா பிரதேசத்தை சுத்தப்படுத்தும் ஊர்வல நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த ஊர்வலம் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம் என்ற துணிப்பொருளின் கீழ் கென்யா தள வைத்தியசாலையிலிருந்து ஆரம்பித்து பிரதான வீதியூடாக சென்று திருகோணமலை மட்டக்களப்பு வீதியில் அமைந்துள்ள சுகாதார ஊழியர் வீதியை சென்றடைந்துள்ளது. இதன் பின்னர் சுகாதார ஊழியர்கள் விடுதி அமைந்துள்ள வளாகத்தை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கென்யா தள வைத்தியசாலை, கென்யா நகர சபை மற்றும் கென்யா சுகாதார வைத்திய அலுவலகம் ஆகிய இணைந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்நிகழ்வில் கென்யா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி M.M. அஜித், கென்யா நகர சபையின் செயலாளர் M.M. அனீஸ், கென்யா வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் ஹஸ்புல்லா ஹில்மி, பதில் சட்ட வைத்திய அதிகாரி M.M. ஜிப்ரி, சுகாதார ஊழியர்கள் மற்றும் வைத்திய ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இவர் 2017 முதல் 2021 ஆண்டு வரை அமெரிக்க ஜனாதிபதியாக பணியாற்றியுள்ளார். இதேவேளை நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். அவர் வரும் 20ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். இதனிடையே அமெரிக்காவைச் சேர்ந்த ஆபாசப்பட நடிகை ஸ்டோமி டேனியல்ஸ் இவர் டொனால்ட் ட்ரம்ப் மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தினார். 2006ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடன் பாலியல் உறவு வைத்துக் கொண்டதாக ஸ்டோமி டேனியல்ஸ் குற்றம் சாட்டினார். மேலும் 2016ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்பு தன்னுடனான பாலியல் உறவு விவகாரத்தை வெளியே கூறிவிடக் கூடாது என்பதற்காக ட்ரம்ப் தனக்கு பணம் கொடுத்ததாகவும் ஸ்டோமி டேனியல்ஸ் தெரிவித்தார். சீனா முழுவதும் புதிய வகை வைரஸ் அதிவேகமாக பரவி வருகிறது. இது குறித்த விவரங்களை அளிக்கும்படி சீன அரசிடம் உலக சுகாதார அமைப்பு கோரியுள்ளது. கொரோனாவை போன்ற இந்த வைரஸ் காய்ச்சல், இருமல், சளி, தொண்டை வலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன. புதிய வைரஸால் சிறார் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர். சீன சமூக வலைதளங்களில் வைரஸ் பாதிப்பு தொடர்பான வீடியோக்கள், புகைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. சீனாவின் பல்வேறு பகுதிகளில் அவசர நிலை அமல் செய்யப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் தமிழகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் தமிழகம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102.